விருதுநகர்லேருந்துப்பா அல்லம்பட்டி பாரதி நகர்லேருந்து காசியம்மாங்கிறவங்க ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. என்னன்னு கேட்டோம்னா, அம்மா நம்ம அண்ணேம்மா அவர் சாமிம்மா, அவர் படத்தை நான் எடுத்துக்கொண்டு பூஜை ரூமில் வச்சு நான் அவருக்கு தேர்தலை ஜெயிக்க நான் சாமி முட்டேம்மா, உங்கள் வீடியோ பூரா பார்க்குறேன், அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா, அவர் தப்புலாம் பண்ண மாட்டாருங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த காசியம்மாங்கிற பேசியிருக்காங்க. ரெண்டாவது கேட்டோம்னா, நந்திதா மகாராஷ்டிரலேருந்து அவங்க ரொம்ப அன்பாக பேசுகிறாங்கப்பா, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி, விஜய் அண்ணா மாதிரி, அவருக்காண்டி நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணிக்குவோம், என்னை உங்களோட ரேஷன் கார்டில் ஒரு பொண்ணாக கூட சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம விஜய் மேலே ரொம்ப ரொம்ப பாசத்தை பொழியிறாங்க, அவர் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொன்னவங்கள குறிப்பிட்ட ஒரு 10 பேர் தான்ப்பா சொல்ல முடியும். நிறைய பேர் எல்லாத்தையும் அப்பா எக்கச்சக்கமான பேர் சொல்லியிருக்கீங்கப்பா, ஒரு 10 பேரை சொல்கிறேன், மற்றவங்க பேரை சொல்லலைன்னு என் மேலே கோச்சிக்காதீங்க, அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்கிறேன். பாருங்கள், மலேசியாவிலேருந்து ஒரு நண்பர் சொல்லியிருக்காங்க, இலங்கையிலேருந்து ஒரு நண்பர் சொல்லியிருக்காங்க, கலாதேவிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, கோபிநாத் ராமநாதன், அமுதவள்ளி இளங்கோவன், மகேந்திரன், கஸ்தூரி, இந்த மாதிரி ஒரு 10 பேர் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாருமே நம்மளுக்கு விஜய் மேலே அவ்வளவு பாசமாக இருக்காங்கப்பா. அவள் குடும்பத்தில் மட்டும் கிடையாது, சாமி மாதிரி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அதனால என்ன செய்யணும்னா, இன்னைக்கு மனசு சங்கடப்பட்டு பேசுகிறவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த கிழவிக்கு வேலை இல்லை, சாக போகிற வேலை நேரத்தில் உனக்கு இந்த பேச்சா அப்படிங்கிறப்ப நீ திட்டுறவங்களும் இருக்காங்க. என்ன அந்த திட்டுறவங்களுக்கும் ஒரு நன்றி, நீங்கள் என்னை திட்டிக்கிட்டே இருங்க, நம்ம விஜய் ஸ்டைலில் தான் சொல்கிறோம், நீங்கள் திட்டிக்கிட்டே இருங்க, எனக்கு ஒவ்வொரு நாளும் போனஸாக கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா இப்படி தான் நம்ம போகணும், தலைவர் வழியில் நம்ம போயிடுவோம். இன்றைக்கி என்னன்னு கேட்டோம்னா, நம்ம விஜய், அதாவது நம்மளோட முதல்வர் விஜய்காண்டி எத்தனையோ கோடி பேர்கள் நம்மளோட கமெண்ட்ஸில் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா. அவங்களோட ப்ரேயர் அதாவது என்றைக்குமே விட்டு போகாது, கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பான். சொல்லுவாங்க, அரசு நன்றுகோளும் தெய்வம் நின்றுகோளும் சொல்லிட்டு தெய்வம் கொடுப்பாரு. நம்மளுக்கு தெய்வமாக ஒருத்தர் கொண்டு சேர்த்துருக்காங்க, நம்ம அதுக்காண்டி அவருக்குள்ள ஒரு பிரச்சனையை தெய்வம் அப்படியே சால்வ் பண்ணி விட்றோம். அதுக்காண்டி என்ன செய்யணும்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்துக்காண்டி கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்டு சாமி கும்பிடுவோம். அப்படி கும்பிடும்போது நம்மளோட தமிழக முதலமைச்சர் குடும்பத்தில் உள்ள இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க கடவுளே அப்படின்னு அவங்கவுங்க சாமிக்கிட்ட நம்ம கும்பிட்டுக்குவோம். இப்போதைக்கு அது ஒன்று தான் நம்மளுக்கு செய்ய முடியும். அந்த கடவுள் பார்த்துருவார், எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நம்மளுக்கு மேலே இருக்க ஒரு இறைவன் நம்மளுக்கு கொடுத்த இறை தூதர் மாதிரி இவரை கைவிட மாட்டார், நம்மளையும் கைவிட மாட்டார். கட்டாயம் நல்லபடியாக நடக்கும். எல்லாரும் விஜய் தம்பிக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க, அண்ணனைக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும், வருஷம் பூரா அவர்தான் இருக்கணும், சிஎம் அவர்தான் இருக்கணும்னு மட்டும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கப்பா. நானும் உங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன்.